தமிழ் குரல்ல பேசுவேன். அவ அப்பா கிட்ட தமிழ் மாதிரி பேசு. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சம்மந்தியே சொன்னாரமா? ஆமாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி அண்ட் சேது ஜெனிஃபருக்காக பேசுறதுக்காக ஜெனிஃபரோட அப்பாவை மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ ராஜாங்கம் அவங்களோட எதிர்க்கட்சி அவங்க தலையிட்டு ஜெனிஃபரோட அப்பா வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க வந்து ராஜாங்கம் சொல்றது கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜெனிஃபர் அப்பாவும் வந்துட்டு அவங்க சொல்றதுக்கு ஒபே பண்ணவே முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராஜாங்கம் என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு இனிமே இவங்க விஷயத்துல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே தலையிடாதீங்க, அதுவும் இது எலெக்ஷன் டைமு, அதனால யாரும் இனிமே அதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஜெனிஃபர் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்படி உங்க அப்பா வந்துட்டு மாமா பேச்சு கேட்கவே இல்லை, அப்படிலாம் முடியாது, என் பொண்ணுக்கு என் இஷ்டப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறாரு. ரொம்பவே பேசிட்டாரு, மாமா அவமானப்படுத்திடுவேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. அதனால எங்க மாமா வந்து இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது ஜெனி, இனிமே நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அப்படியெல்லாம் பேசி முடிச்சுட்டு போனை வச்சிடுறாங்க. சரி நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு குளிக்க போயிடுறாங்க. இதெல்லாம் வெளியே நின்று ஈஸ்வரியா, ஐஸ்வர்யா, அப்புறம் சித்ரா இவங்க 3 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சித்ரா, ஒரு நல்ல ஐடியா இருக்கு, அவ குளிக்க போனோம்னா அவ போன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. போன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா கிட்ட கொடுத்து தமிழ்ச்செல்வி மாதிரியே மிமிக்ரி பண்ணி ஐஸ்வர்யா பேசி தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு, அப்பா இப்படி மாமா வந்து ஜெனிஃபரோட கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லியிருக்காரு, அது மாதிரி சீக்கிரம் அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை அவங்க அப்பா கேட்டுட்டு, அவரும் அந்த நைட் டைமுங்கிறனால அவரும் குடிச்சிட்டு போதையில இருக்காரு. சம்மந்தியே சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாப்பா, மாமா தான் சொன்னாரு, நீங்க வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லியிருக்காரு உங்களை அப்படின்னு சொல்றாங்க. அப்பமா சம்மந்தி சொன்னா சரி, நான் கண்டிப்பா செய்ய மாட்டேனா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா, கண்டிப்பா செஞ்சிடலாம், அந்த பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம், நல்லபடியா நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பாவும் போதையில அதை கேட்டுட்டு வச்சிடறாரு. அதுக்கப்புறமா அவர் யாருக்குமே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, எதுவும் கேட்கவும் இல்லை. ஸோ தமிழ்ச்செல்வி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்தை நடத்த ட்ரை பண்ண போறாரு. ஆனா ஜெனிஃபரோட அப்பா வந்துட்டு ராஜாங்கம் இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனா இப்ப அவர் கேட்கும்போது தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்து ஆமா அவங்க தான் சம்மந்தி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. சோ இதனால ராஜாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, எலெக்ஷன் டைம். சோ பிரச்சனை வந்தா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.